அந்த பொனோபோவுக்கும் அந்த சிம்பான்சிக்கும் நடுவில் ஒரு ஆறு தான் காரணம்னு போன வீடியோவோட லாஸ்ட்ல சொல்லியிருந்தான். அது ஏன் அந்த ஒரு 6 நாளா இவ்வளவு மாற்றம் நடந்துச்சு, அது எதனால, என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு? சிம்பன்சி பொனோபோ ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஒரு உருவமா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த காலத்துல இருந்தது. அப்பெல்லாம் அந்த சிம்பன்சின்னு தனியா கிடையாது, பொனோபோன்னு தனியாவே கிடையாது, எல்லாமே ஒரே இனம் தான். காமன் ஆன்செஸ்டர் வந்து இருந்து எப்படி குரங்குல இருந்து மனுஷன் தாண்டோம் அந்த மாதிரி அந்த காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து தான் இந்த 2 ஸ்பீசிஸ் வந்த மாதிரி. ஸோ அந்த காமன் ஆன்செஸ்டர்ஸ் வந்து அந்த ஏரியை சுற்றி வாழ்ந்து வந்தாங்க. இப்போ நிலநடுக்கம், அடுத்து பூமியினுடைய மேற்பரப்பு மாறுறது, இது மாதிரி ரீசன்னால அந்த ஏரி இருக்குல்ல அது வந்து உடஞ்சு அதனுடைய தண்ணி ஒரு பக்கம் பாய ஆரம்பிக்குது. அவ்வளோ பெரிய நதி. அதனால தான் இவங்க 2 பேர் பிரிச்சுட்டாங்கல்ல, இவங்களால சேர முடியல. அதுல நடுவுல போகவும் முடியல, வழி இல்ல, முடியல. ஆமா, அதுக்கும் நீச்சல் வேற தெரியாது, அதுக்கு தெரியாது, அதுக்கு தண்ணி வேற கட்டணும். ஆமா, அப்படி இருக்கு. அப்ப என்ன நடக்க ஆரம்பிக்குதுன்னா 2 குரங்கையுமே நம்ம பார்த்தாலுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்போ உடல் ரீதியா எப்படி மாறுது எனக்கு அது புரியல. எப்படி மாறுதுன்னா வந்து ஆக்ரோஷமா இருக்கும், இது அமைதியா இருக்கும். இப்ப இது எப்படி வந்துச்சு இந்த கேரக்டர் இந்த மாதிரிலாம்னா, இந்த பக்கம் சிம்பன்சிகளுக்கு கொரில்லா வந்து போட்டியா இருந்தது உணவுக்கு. இப்ப இந்த பொனோபோவுக்கும் சிம்பான்சிக்கும் கம்பேரிசன் பண்ணல எதோட கவுண்ட் அதிகமா இருக்கு? சிம்பன்சி தான் அதிகமா இருக்கு. அது எப்படி? இப்போ இதுக்கு அட்வான்டேஜ் வந்து பொனோபோவுக்கு தான் எல்லாமே அட்வான்டேஜா இருந்துச்சு. அப்புறம் எப்படி சிம்பான்சியால அதிகமா இருக்கு? தண்ணினால ஒரு சூழலே மாறிடுச்சு. சரியா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ மனிதர்கள் இருக்காங்கல்ல, ஒருத்தர் ஐஸ்லாண்டில் இருக்காருன்னு வச்சுக்கிறோம், அங்கே கிளைமேட் வந்து கூலிங்காக இருக்கும். கரெக்டாக? இங்கே நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வெப்பமாகவும் இருக்கும், கூலிங்காகவும் இருக்கும். சரியா? ஆனால் 2 சூழலுமே மாறுது. அப்போ மனிதர்கள் ஏன் மாறலை? போன வீடியோவில் பொனோபோவோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, அது எப்படி அந்த கூட்டத்தை ஒரு பெண்ணால் ஆள முடிஞ்சு, ஒரு பெண் இல்லை பல பெண்களால் அந்த கூட்டத்தை ஆள முடிஞ்சு, அந்த தலைமை பொறுப்பு எப்படி ஆடிச்சு, அந்த பெண் எப்படி கைப்பற்றினாங்க அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த வீடியோவோட கடைசியிலே சொல்லியிருந்தோம், ஒரு சிம்பான்சியும் ஒரு பொனோவும் வேறு சைடில் போகிறதுக்கு என்ன காரணம், அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அந்த ஆறு அப்படின்னு சொல்லி, அது ஏன் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரோ, அந்த பொனோபோவுக்கும் அந்த சிம்பான்சிக்கும் நடுவில் ஒரு ஆறு தான் காரணம்னு போன வீடியோவோட லாஸ்ட்ல சொல்லியிருந்தான். அது எதனால, என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்ப அந்த காலத்துலலாம் ஒரு 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி 2 மில்லியன் அப்போல்லாம் சிம்பன்சி அதே மாதிரி இந்த பொனோபோ ரெண்டுமே சேர்ந்து ஒரே இனமா தான் இருந்தது. அதாவது இந்த 2 வெவ்வேறு இனங்களுக்குமே காமன் ஆன்செஸ்டர் தான், ஒரே மூதாதையர் தான். இப்ப இத நீங்க எப்படி கற்பனை பண்ணிக்கலாம், சிம்பன்சி பொனோபோ ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஒரு உருவமா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் அந்த காலத்துல இருந்தது. அப்படி இருக்கும்போது சென்ட்ரல் ஆப்பிரிக்கால இருக்கிற டெமோக்ராபிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ அப்படின்ற நாடு, அந்த காங்கோ நாட்டுல இந்த காங்கோ ரிவர் அப்படின்னு சொல்லி இருக்கு, ஆப்பிரிக்காலேயே 2வது மிகப்பெரிய நதி. அது அப்பதான் வந்து உருவாகுது அப்படின்னா எப்படின்னா, இப்ப நம்மளுடைய பூமி இருக்குல்ல, பூமியோடைய சுழற்சி வித்தியாசமா இருக்கும். இப்ப பூமிக்கு அடியில டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லி தட்டுகள் இருக்கு, அது நகர்ந்துகிட்டே இருக்கும். அது ஒண்ணுக்கொண்டு மோதும் போது இந்த நிலநடுக்கம் அதெல்லாம் வருது. டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னா இப்ப பூமியோடைய மேலடுக்க தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். நம்ம வந்து நடக்கிறது எல்லாமே பூமியினுடைய மேற்பரப்பு. இதுக்கு அடியில குழி தோண்டி போக 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 நிறைய பிளேட்ஸ்லாம் இருக்கும். இதை இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பிளேட்ஸ் மாதிரி ஒரு பெரிய நிலப்பரப்பு, அது அப்படியே அடியில பூமிக்கு அடியில வந்து நகர்ந்துகிட்டே இருக்கும். அது நகர நகர என்ன நடக்கும்னா, நம்மளுடைய மேல் அடுக்கு இருக்குல்ல, அதுவும் கொஞ்சம் மாறிட்டே போகும். உதாரணத்துக்கு இங்க கடல் இருக்கு, இங்க மேடு இருக்குன்னு வச்சுக்குவோம். காலப்போக்குல கடல் வந்து இப்படி அடிச்சுட்டு வருது இல்ல, அடிச்சுட்டு வந்து மண்ணை போட்டுக்கிட்டே இருக்குல்ல, போட இந்த பக்கம் மேடு இன்னும் ஜாஸ்தி ஆகாக கடல் உள்வாங்கிட்டே போகும். இப்படி உள்வாங்குதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த பக்கம் கடல் வந்து தள்ளிட்டே போகும்னு அர்த்தம். சோ இப்ப இங்கேயும் தர இதுதான் கடல். இங்க வந்து மேடு உருவாகிட்டே போனா இந்த இது உள்ள போக போக இது இப்படி நிலப்பரப்பா மறைச்சிட்டே போகும். சோ இந்த மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த கீழே டெக்டானிக் பிளேட்ஸ்ன்னு நான் சொன்னேன்ல, அது என்னன்னா பூமிக்கு நடுவுல பயங்கரமான வெப்பம் இருக்கும், இந்த சூரியனுடைய வெப்பம் எல்லாம் இருக்கும். அது வந்து பயங்கரமா நம்ம மேலோட்டமா பார்த்தா நம்ம கால் சுடுது அதெல்லாம் கிடையாது. அதை தாண்டி குழி தோண்ட பூமியினுடைய மையத்துல பயங்கரமான ஹீட் இருக்கும். அந்த ஹீட்டுனாலேயே இந்த
டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து நகர்ந்துட்டே இருக்கும். அது வந்து முக்கிய காரணம். அப்படி நகரும் போது ஒண்ணுக்கொண்ணு இப்படி மோதிருச்சுன்னு வைங்க, அப்ப வந்து நிலநடுக்கம்ன்ற மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த காங்கோ நாட்டுல வந்து அந்த காலத்துல நிலநடுக்கம் வர்றது, அதனால வந்து புதுசா வந்து பள்ளம் உருவாகுறது. இப்ப பூமி வந்து இப்படி பொழந்துருச்சுன்னா ஒரு கேப் மாதிரி உருவாகும். அந்த மாதிரி எல்லாம் நடந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த காலத்துல ஒரு பெரிய ஏரி, அந்த ஏரியை சுத்தி இவங்க எல்லாம் வாழ்ந்து வந்தாங்க. அதாவது சிம்பன்சி மற்றும் பொனோபோக்களுடைய காமன் ஆன்செஸ்டர். அப்பெல்லாம் இந்த சிம்பன்சின்னு தனியா கிடையாது, பொனோபோன்னு தனியாவே கிடையாது, எல்லாமே ஒரே இனம் தான். காமன் ஆன்செஸ்டர் வந்து இருந்து எப்படி குரங்குல இருந்து மனுஷன் தாண்டோம் அந்த மாதிரி அந்த காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து தான் இந்த 2 ஸ்பீசிஸ் வந்த மாதிரி. ஸோ அந்த காமன் ஆன்செஸ்டர்ஸ் வந்து அந்த ஏரியை சுத்தி வாழ்ந்து வந்தாங்க. இப்ப என்ன நடக்குது, நிலநடுக்கம், அடுத்து பூமியினுடைய மேற்பரப்பு மாறுறது, இது மாதிரி ரீசன்னால அந்த ஏரி இருக்குல்ல அது வந்து உடைஞ்சு அதனுடைய தண்ணி ஒரு பக்கம் பாய ஆரம்பிக்குது. இப்படி தண்ணி பாய ஆரம்பிச்சோடனே இப்படி இருக்குன்னு வச்சுக்குவோம், ஏரி இப்படி பொழந்துருச்சு. அப்ப இதுக்கு நடுவுல தண்ணி பாய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த பக்கம் இருந்த காமன் ஆன்செஸ்டர் மனித குரங்குகள் அது இந்த பக்கமே இருந்துருச்சு, இந்த பக்கம் இருந்தது இந்த பக்கமே இருந்துருச்சு. ஸோ சவுத்து நார்த் அப்படின்னு சொல்லி 2ஆ பொழந்து நடுவுல வந்து பாய ஆரம்பிச்சிருச்சு காங்கோ ரிவர். இது வந்து காலப்போக்குல பெரிய ஒரு நதியா மாறிடுச்சு. அதனுடைய அகலம் மட்டும் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? உதாரணத்துக்கு சும்மா இது யூகிக்கவே முடியல சொல்றது. சும்மா ஒரு அகலம் வந்து இவ்வளவு தூரம் இருக்கலாம். ஒரு அகலம் வந்து எப்படி வச்சாலும் ஒரு 50ல இருந்து 100 அடி. அடிலாம் கிடையாது, கிலோமீட்டர் கணக்குல எல்லாம் இருக்கு. அதிகபட்சம் வந்து 15 கிலோமீட்டர் கூட விரிஞ்சு இருக்கும். அவ்வளவு அகலமான நதி. அங்கங்க வந்து 660 அடி அகலம் இருக்கும். இதோட ஆழம், அதிகபட்ச ஆழம் வந்து 220 மீட்டர். ஆமா, இப்ப நம்ம ஊரு அந்த ஆறு எல்லாம் பார்த்தா அந்த மாதிரி இருக்காது, சும்மா நம்ம காலை நினைச்சிட்டு போறதே இப்பெல்லாம் பெருசு. அப்ப 220 மீட்டர் ஆழம்னா யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய நதி. அதனாலதான் இவங்க 2 பேர் பிரிஞ்சுட்டாங்கல்ல, இவங்களால சேர முடியல, அதுல நடுவுல போகவும் முடியல. ஆமா, அதுக்கும் நீச்சல் வேற தெரியாது, அதுக்கு தண்ணி வேற கண்டா. ஆமா, அப்படி இருக்கு. அப்ப என்ன நடக்க ஆரம்பிக்குதுன்னா, சவுத்துல இருக்குல்ல காங்கோ ரிவருடைய இந்த பக்கம் தெற்கு சைடு, அந்த பக்கம் இருந்த மனித குரங்குகள் எல்லாம் பொனோபோக்களா மாறிடுச்சு. இந்த பக்கம் இருந்துச்சுல்ல அந்த நார்த் ஈஸ்ட், இந்த பக்கம் இருந்த அதாவது வடக்கு கிழக்கு அந்த பக்கம் இருந்த அந்த காமன் ஆன்செஸ்டர்ஸ் எல்லாம் அப்படியே வந்து சிம்பன்சிகளா மாறிடுச்சுன்னா எப்படி ப்ரோ மாறுறது? எனக்கு புரியல. மாறுறது மீன்ஸ் இப்ப பேர் மாறுறதா இல்ல உடல் ரீதியா எதுவும் மாறுமா? உடல் ரீதியா மாறுறது, பேர் மாறுறது இல்ல, பேர் வைக்கிற மனுஷன். ஓகே, இப்ப உடல் ரீதியா மாறுதுன்னு சொல்றீங்களா? உடல் ரீதியா மாறுதுன்னா இப்ப 2 குரங்கையுமே நம்ம பார்த்தாலுமே ஒரே மாதிரிதான் இருக்கு. அப்போ உடல் ரீதியா எப்படி மாறுது? எனக்கு அது புரியல. எப்படி மாறுதுன்னா அதனோட எலும்பு கூட அமைப்பு இருக்கு, அது வேற மாதிரி இருக்கும். இப்ப சிம்பன்சிகள்னால ரொம்ப நேரம் எல்லாம் நின்று மனுஷங்க மாதிரி நடக்க முடியாது. ஆனா பொனோபோக்கள்னால சிம்பன்சிகளை விட அதிகமாவே நிமிர்ந்து நின்று நடக்க முடியும். ஏன்னா இடுப்பு எலும்பு அந்த மாதிரி அமைப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அதனுடைய கால்கள் கொஞ்சம் நீளமா இருக்கும். நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும். சிம்பன்சி பொனோபோ ரெண்டையும் பார்த்தா பொனோபோ தான் வந்து கால் கொஞ்சம் நீளமா இருக்கிற மாதிரி இருக்கும். இது உடல் அமைப்புல. உயிரியல் ரீதியாகவும் மாற்றம் இருக்கு. அதே மாதிரி கேரக்டர்ல சிம்பன்சி வந்து ஆக்ரோஷமா இருக்கும், இது அமைதியா இருக்கும். இப்ப இது எப்படி வந்துச்சு இந்த கேரக்டர் இந்த மாதிரி எல்லாம்னா, தெற்கு பக்கம் இருக்குல்ல நிறைய உணவு ஜாஸ்தி கிடைக்கும். அதே மாதிரி எதிரிகள் கம்மி, அங்க எதிரிகள்லாம் கிடையாது பெருசா. அதனால அந்த பக்கம் இருந்த அந்த காமன் ஆன்செஸ்டர் பொனோபோக்கெல்லாம் மாறிச்சுல. அப்படி அது எப்படி மாறிச்சுன்னா, அந்த பக்கம் அதிகமான உணவு கிடைச்சனால சண்டை அவங்களுக்குள்ள நடக்கவே, எல்லாமே ஒரு மாதிரி அட்வான்டேஜா இருந்ததுனால இது எதுக்கு இதுக்குள்ள போய்கிட்டா சண்டை எதுக்கு போடணும், அந்த மாதிரி அவங்க வந்து உணவு கொடுத்துக்கிட்டாங்க, நிறைய இருக்கிறனால பகிர்ந்துகிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு நிறைய நேரம் கிடைச்சது. நேரம் கிடைச்சனால, அதாவது உணவு தேடி அலைகிறத விட அவங்களுக்கு வந்து நேரம் ஜாஸ்தியாவே இருந்தது. ஏன்னா உணவு ஈஸியாவே கிடைக்கும் போது அதை நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ மேட்டிங் பண்றது அதெல்லாம் பண்ணி, அதனாலயே அவங்க வந்து விளையாடுறது, இது மாதிரி இதுல ரொம்ப அறிவு சார்ந்து வளர்ந்துச்சுன்னு சொல்லலாம். ஆமா, அந்த மாதிரி எல்லாம் மாற ஆரம்பிச்சு. ஆனா இந்த பக்கம் சிம்பன்சிகளுக்கு கொரிலா வந்து போட்டியா இருந்தது உணவுக்கு. இதுக்கும் பழம் பிடிக்கும்னா அதுக்கும் பழம் பிடிக்கும். அப்ப அதை அழிச்சாகணும். அப்ப சிம்பன்சி அதை அழிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி சண்டை போடணும். அப்ப அதுக்கு வந்து ஆக்ரோஷம் வருது. அதே மாதிரி உணவும் கம்மி.
சவுத்துல வந்து உணவு எப்படி ஈஸியா கிடைச்சது, அது மாதிரி நார்த்லயும் ஈஸ்ட்லயும் ரொம்ப கம்மியா தான் கிடைச்சது. அது அந்த காலத்துலயா இல்ல இப்பவும் அப்படித்தான் இருக்கு? இப்பவும் அப்படிதான் மாறிடுச்சு. இருந்தாலும் அந்த காலத்துல இன்னும் அதிகமா அந்த பசி பஞ்சம் அந்த மாதிரிலாம் இருக்கும் 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம். ஸோ அப்ப என்ன நடக்குது, கொஞ்சம் கொஞ்சமா இது கொரில்லா கூட சண்டை போடணும். அதுக்கப்புறம் இதுக்கு காட்டு விலங்குகள்னால பாதிப்பு இருக்கும்ல, அப்ப அந்த சிறுத்தை அதுட்ட இருந்தெல்லாம் தப்பிக்கணும். அதுக்கு என்ன எப்படி சண்டை போடுறது, இது மாதிரி அதனுடைய குணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பெண்கள் வழிகாட்டி இதுல வந்து போக முடியாது. ஏன்னா மற்ற உயிரினங்கள் வந்து இதை அடிக்க வாய்ப்பு இருக்கு. பெண்களை விட ஆண்களுக்கு தான் பலம் ஜாஸ்தி உடல் ரீதியா. அப்ப அதனாலதான் அதுலயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆண் ஆல்பா மேலா வரணும் அப்படின்னு, தலைவனா வரணும்னு சிம்பன்சிகள் மாறிடுச்சு. இதுல இங்க பிரச்சனை இல்ல, அதனால பெண்களே வந்து பொறுப்பா ஆள ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு விஷயமும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பழம் வந்து கம்மி சிம்பன்சிகள் இருந்தது, ஆனா நிறைய மரங்கள்லாம் இருந்தது. இப்ப நிறைய மரங்கள் இருந்தா என்ன நடக்கும்னு சொல்றேன். இப்போ வந்து உங்ககிட்ட நிறைய பழம் கிடைச்சிருச்சு, அதை வந்து நீங்க 2 கையால தூக்கிட்டு நடக்கலாம். ஆனா மரம் இருந்தது அப்படின்னா பக்கத்துல ஈஸியா பக்கத்துல தொத்தியே போயிடலாம்ல. அதனால சிம்பன்சிகள் வாயில வச்சுக்கிட்டு அப்படியே தொத்தி மரத்துல இருந்தே போயிடும், இல்லைன்னா 4 கால்ல நடந்து போயிடும். இங்க இருக்குல்ல பொனோபோக்கள், அவங்களுக்கு வந்து ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா தொங்கிட்டு போக முடியாது, நடந்தா போகணும். அதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன், பொனோபோக்களுக்கு வந்து நிறைய பழம் கிடைச்சா அது இலையில சுருட்டி கொண்டு போகும். இப்ப சுருட்டி வாயில வச்சு கொண்டு போக முடியாது, கையில தூக்கிட்டு தான் கொண்டு போகணும். அப்ப கையில தூக்கணும்னா 2 கால்ல நடந்தே ஆகணும். அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து 2 கால்ல நடக்க ஆரம்பிச்சுது. அதனால அதனுடைய உடல் அமைப்பு எலும்புல கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கேத்த மாதிரி பொனோபோக்கள் மாறுச்சு. ஸோ இப்படிதான் ஒரு நதி குறுக்கால பாஞ்சனால சிம்பன்சியா இருக்கட்டும் பொனோபோவா இருக்கட்டும், அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய உணவு, அத வாழ்விடம், அங்க இருக்கக்கூடிய அந்த ஆபத்து இல்லைன்னா ஆபத்து இல்லாதது, இது எல்லாத்தையும் பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பரிணாமம் அடைஞ்சு இப்ப அந்த காமன் ஆன்செஸ்டர் வந்து ஒரு பக்கம் சிம்பன்சியா மாறி நிக்குது, இன்னொரு பக்கம் வந்து பொனோபோவா மாறி நிக்குது. இப்ப இந்த பொனோபோவுக்கும் சிம்பான்சிக்கும் கம்பாரிசன் பண்ணல எதோட கவுண்ட் அதிகமா இருக்கு? சிம்பன்சி தான் அதிகமா இருக்கு. அது எப்படி? இப்போ இதுக்கு அட்வான்டேஜ் வந்து பொனோபோக்கு தான் எல்லாமே அட்வான்டேஜா இருந்துச்சு, அப்புறம் எப்படி சிம்பன்சியால அதிகமா இருக்க முடியும்? இல்ல அது எப்படி சொல்ல வர்றோம்னா, இப்ப சிம்பன்சிகள் பொறுத்த வரைக்கும் இந்த நதிக்கு இந்த பக்கம் இருக்கிறனால பகுதி வந்து ரொம்ப பெருசா கிடைக்குது. அது வந்து வெறும் சவுத் சைடு மட்டும்தான் இருக்கு. நான் சொன்னேன்ல அந்த இடம் பொனோபோ, அதனால இந்த ஆத்த கடந்து இந்த பக்கம்லாம் வர முடியாது. அதனால அதுக்கு சவுத்துல எவ்வளவு இடம் இருக்கோ அவ்வளவுதான் அது வாழணும், அது மாதிரி ஆயிருச்சு. அதே மாதிரி மனுஷங்க அதிகமா அதை போய் வேட்டையாடுறது இது மாதிரி வந்து பண்ண ஆரம்பிச்சனாலையும் அதனோட எண்ணிக்கை வந்து என்டேஞ்சர் அழியக்கூடிய தருவாயில வந்து இருக்குது. இருந்தாலும் சிம்பன்சிகளும் சும்மாலாம் கிடையாது, அதுவும் வந்து அழியக்கூடிய தருவாயில இருக்கு, கொரில்லாக்களும் அழியக்கூடிய தருவாயில இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மனுஷங்க மட்டும்தான். சரி, ஓகே ப்ரோ. இப்போ ஒண்ணு, இந்த சிம்பான்சியும் இந்த பொனோபோவும் பிரியறதுக்கு ஒரே ஒரு காரணம் சூழல், கரெக்டா? அந்த நதி அந்த ஆறுனாலதான், சரியா? அந்த தண்ணினால ஒரு சூழலே மாறிடுச்சு, சரியா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ மனிதர்கள் இருக்காங்கல்ல, ஒருத்தர் ஐஸ்லாண்ட்ல இருக்காருன்னு வச்சுக்கிறோம், அங்க கிளைமேட் வந்து கூலிங்கா இருக்கும், கரெக்டா? இங்க நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வெப்பமாவும் இருக்கும் கூலிங்காவும் இருக்கும், சரியா? ஆனா 2 சூழலுமே மாறுது. அப்ப மனிதர்கள் ஏன் மாறல? மனிதர்கள் வந்து மாறி இருக்கிறாங்க, பயாலஜிக்கெல்லாம் ஃபுல்லா மாறல. இப்ப சிம்பன்சி அதே மாதிரி பொனோபோ, இது ரெண்டுக்கும் டிஎன்ஏ ரீதியா பார்த்தா 99.6% வந்து சேம் தான். சிம்பன்சியா இருக்கட்டும் பொனோபோவா இருக்கட்டும். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, சிம்பன்சியும் பொனோபோவும் சேர்ந்து ஒரு குட்டி வந்து பிறக்கும், அதுக்கு வந்து பாசிபிள் இருக்கு. வெறும் 0.4% தான் இவங்க 2 பேருக்கும் டிஎன்ஏல டிஃபரெண்ட். இப்ப மனுஷங்கள்ல எப்படி இருக்குன்னா 99.9% அவ்வளோ வந்து உங்க டிஎன்ஏ என் டிஎன்ஏ எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 0.1% வரைக்கும் 0.1% அந்த ரேஞ்சில் மட்டும் கொஞ்சம் மாறும். இது வந்து நார்மல் தான். இப்போ நீங்க கேட்ட கேள்வி, மனுஷங்க ஏன் மாறுறாங்க? மாறி இருக்கிறாங்க அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி, ஆனா வெளித்தோற்றம் மட்டும் மாறி இருக்கு. அதே மாதிரி அவங்க கலாச்சார ரீதியா குணங்களும் மாறுது. உதாரணத்துக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க அங்க வந்து கருப்பா இருக்காங்க, தோற்றம் மாறுது. ஜப்பான்ல இருக்கிறவங்க வெள்ளையா இருந்தாலும் ஒரு மாதிரி வெளிர் மஞ்சள் நிற வெள்ளை மாதிரி இருக்கும், மூக்கு ஒரு மாதிரி இருக்கும். யூரோப்ல இருக்கிறவங்க வெள்ளையா இருப்பாங்க. இந்தியாவில் இருக்கிறவங்க, அதாவது ஏசியாவில் இருக்கிறவங்க ஒயிட்டும் இருக்கு, பிளாக்கும் இருக்கு,
அதே மாதிரி இந்த Brown மாநிறமும் இருக்கு. ஆமா, அந்த மாதிரி கலர். இப்ப கலர் டிஃபரன்ஸ் இருக்கு, Okay. தோற்றத்திலையும் கொஞ்சம் மாற்றம் இருக்கு. ஜப்பான்ல வந்து ஷார்ட்டா இருப்பாங்க, ஆமா. பாக்குறதுக்குள்ளமா. வெவ்வேறு இடங்கள்ல இப்ப ஆப்பிரிக்காவில எல்லாம் போனா ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க, Okay. பாக்குறதுக்கு. இந்தியன்ஸ் ஆவரேஜா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கா. இது எல்லாமே வந்து அப்பியரன்ஸ்ல ஏற்படக்கூடிய மாற்றம். ஆனா பயாலஜிக்கலா மாற்றம் ஏற்படலை. இது ஏன் இப்படி ஏற்படலைன்னா இதுக்கு 3 காரணம் இருக்கு. முதல் காரணம், மனுஷன் வந்து ஆப்பிரிக்காவில தோன்றி, அதாவது ஆப்பிரிக்காவில தான் மனுஷன் தோன்றினா, அப்படி தோன்றின ஆப்பிரிக்காவில தோன்றின மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா வெவ்வேறு கண்டங்களுக்கு பரவி இருக்கான். அப்ப டிஎன்ஏ ஒண்ணுதான், ஒரு இடத்துல இருந்து எல்லா இடத்துக்கும் வந்து பரவியாச்சு. இப்ப பரவுனதுக்கு அப்புறம் ஜீன் ஃப்ளோ தான் நடந்துட்டே இருந்தது. இதுல முதல் காரணத்தை சொல்லிடுறேன். இப்படி பரவுனால ஆப்பிரிக்கால தோண்டி அது வந்து வெறும் 60,000 இருந்து 70,000 ஆண்டு தான் ஆகுது. ஆனா இந்த சிம்பன்சியா இருக்கட்டும், பொனோபோவா இருக்கட்டும், இது வந்து 20 லட்சம் ஆண்டுக்கு முன்னாடியே வந்து பிரிஞ்சிருச்சு. பிரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள தொடர்பே கிடையாது. ஆனா இங்க வந்து தொடர்பு இருக்கு. 60,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிஞ்சிருந்தாலும் ஒரு மனுஷனால கடல் தாண்டி ஒரு இடத்துக்கு போக முடியும்னா அப்ப போன பக்கமே திரும்பி வர வாய்ப்பு இருக்கு. அப்ப இனச்சேர்க்கை வந்து நடக்கும். ஆப்பிரிக்க ஒரு பெண்ணுக்கும் ஐரோப்பிய ஒரு ஆணுக்கும் வந்து இனச்சேர்க்கை நடந்து ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையோடைய டிஎன்ஏ மாறுமா? மாறாது. அதே மாதிரிதான். ஸோ இது வந்து ஜீன் ஃப்ளோ அப்படின்றது. ஜீன் வந்து ஒரே இடத்துலயே வந்து சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி. அப்ப அவங்களுடைய குணம் வேணா மாறும் ஒவ்வொரு இடத்துக்கு. இப்ப பழங்குடியின மக்களுடைய குணம் பார்த்தா இடத்துக்கு ஏத்த மாதிரி ஆக்ரோஷமாவும் இருக்கும், அமைதியாகவும் இருக்கும். சில மக்கள் வந்து அவங்க பின்பற்றக்கூடிய மதம் அது சார்ந்து அமைதியானவங்களும் இருப்பாங்க, ஆக்ரோஷமானவங்களும் ஒரு சில இடத்துல முறைகள் மாறும். இந்த அந்தந்த கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி அந்தந்த முறைகள் இருக்கும். இப்ப நம்ம வந்து மஞ்சள் தெளிக்கணும் அந்த இடத்துல வந்துன்னா அப்ப நம்ம வந்து பாக்டீரியாஸை வந்து உள்ள விடாம தடுக்கிறதுக்கு மஞ்சள் தெளிக்கிறோம். இதே மாதிரி வேற இடத்துல வேறு கலாச்சாரம் இருக்கும். அந்த மாதிரி அதுக்கப்புறம் மனுஷன் வந்து இது ஒரு காரணமா, நான் 2 காரணம் சொல்லியிருக்கேன். ஒண்ணு வந்து 60,000 ஆண்டு தான் ஆகுது. 60,000 ஆண்டுல எல்லாம் ஒரு உயிர் வந்து இன்னொரு ஒரு உயிரினமா அந்த மாற முடியாது, இனம் வந்து ஸ்பீசிஸ் உருவாக முடியாது. ஆனா மாலிகுலர் கிளாக் அப்படின்னு இருக்கு, மூலக்கூறு கடிகாரம் அப்படின்னு. அதை பத்தி நம்ம அடுத்து பார்ப்போம். சிம்பிளா புரிய வைக்கிறோம். ஒரு உயிர் வந்து 2 உயிரா பிரிஞ்சு வேற வேற, இப்ப எப்படி சிம்பன்சி பொனோபோ ஆச்சு, அது மாதிரி மாறணும்னா பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகும், லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகும். இது வெறும் மனுஷன் வந்து 60,000 இருந்து 70,000 ஆண்டு தானே ஆகுது பிரிஞ்சு எல்லாம் போய். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன சொன்னேன், ஜீன் ஃப்ளோ. அவங்களுக்குள்ள வந்து இனப்பெருக்கம் நடந்துட்டே இருக்கும். இது 3வது முக்கியமான காரணம் என்னன்னா, இப்ப குளிர் அதிகமா இருக்கிற இடத்துல நமக்கு வந்து முடி அதிகமா வளரணும், அப்பதான் வந்து குளிரை தாங்க முடியும். அப்ப வெள்ளைக்காரங்களுக்கு அதிகமா முடி இருக்கணும்ல உடம்பு முழுக்க, ஆனா இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா மனுஷனுக்கு 6 அறிவு இருக்கிறனால அந்த சூழலை அவனுடைய உடம்பை அடாப்ட் பண்றதுக்கு பதிலா அவன் அந்த சூழலையே மாத்தி அமைக்கிறான். எப்படின்னா இப்ப அதிகமா குளிர் இருக்குன்னா விலங்குகளை வேட்டையாடி அதனுடைய தோலை கம்பளியா மாத்தி அதை பொருத்திக்கிறான். அப்ப குளிர்ல இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் போது ஏன் தேவையில்லாம குரங்குகள் மாதிரி முடி வளரணும், அந்த மாதிரி மாறுது. கால் வந்து முன்னாடி பயங்கரமா இருக்கும், இப்ப செருப்பு போட்டு நடக்கிறான். செருப்பு போட்டு நடக்கிறனால கால் வந்து சாஃப்ட் ஆயிருது, அப்ப ஹார்டா இருக்கிறது இல்ல. நீங்க கிராமத்துல இருக்கிறவங்களுடைய பாருங்க பயங்கர ஹார்டா இருக்கும், வெயில்ல கூட அவங்களால நடக்க முடியும். சோ இது வந்து தோற்றத்துல கொஞ்சம் மாற்றம் தான் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் ஏன் உயிரியல் ரீதியா அந்த மாற்றம் ஏற்படலைன்னா இதுதான் வந்து முக்கிய காரணம். மனுஷனே வந்து அந்த சூழலை மாத்தி அதுக்கேத்த மாதிரி அவனே வந்து அந்த செயற்கையா மாறி வாழ ஆரம்பிச்சிடறான். அதனாலயே நம்ம வந்து வெவ்வேறு இனங்களா வந்து பிரியாம ஒரே இனமா வந்து இருக்கோம். சொல்லலாம் இங்க ஒரு இனம் இருக்கு, திராவிடம், ஆரியம் அப்படின்லாம். ஆனா அது வந்து பேருக்கு தானே ஒழிய உண்மையா சயின்டிபிக்கா பார்த்தா டிஎன்ஏன்னு பார்த்தா எல்லா மனுஷங்களுக்கும் ஒண்ணுதான். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் தான், மனிதர்கள் மட்டும்தான். இதுல வந்து இனம்லாம் வந்து பிரிஞ்சுலாம் கிடையவே கிடையாது. அவங்க வாழக்கூடிய சூழல் இருக்குல்ல அதுக்கேத்த மாதிரி அங்க வந்து குளிர் ஜாஸ்தி இருக்கிறனால அதிகமா வந்து அந்த கருப்பு கலர் நிறம் வந்து சுரக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த தோலுக்கு, அதனால அவங்க வெள்ளையா இருக்கிறாங்க. ஆப்பிரிக்கால வெயில் அதிகமா அடிச்சா அப்ப நம்மளுடைய தோல் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக அந்த நிறமி வந்து அதிகமா சுரக்கும், அதனால அவங்க பிளாக்கா இருக்கிறாங்க. இந்தியாவில எல்லா சூழ்நிலையும் இருக்கு, எல்லா கலாச்சாரமும் இருக்கு, எல்லாரும் வந்து பெண் எடுத்து பெண்ணை கொடுத்த மாதிரி நடக்கிறதுனால
ஜீன் ஃப்ளோ தொடர்ந்து நடக்கிறனால இங்க வெள்ளையாவும் இருப்பான், கருப்பாவும் இருப்பான், மாநிறமாவும் இருப்பான், எல்லா இதுலயும் வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்படிதான், இதனாலதான் மனுஷன் வந்து வேறு ஒரு தனி இனமா மாறல. ஒருவேளை பிரிஞ்சு ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க ஆப்பிரிக்காவிலேயே, ஏசியாவில் இருக்கிறவங்க ஏசியாவிலேயே ஒரு தொடர்பே இல்லாம இருந்து லட்சக்கணக்கான ஆண்டுகள் அப்படியே போச்சுன்னா அப்ப வேணா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஹோமோசேபியன்ஸ் அப்படின்றது தான் மனித இனத்தின் அறிவியல் பெயர். இது மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, ஆனா இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. ஓகே ப்ரோ, எனக்கு இந்த வீடியோல கேள்விகள் அவ்வளவுதான். அவ்வளவுதான். இதுல புரியாதது ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, அதுக்கு தனியா வீடியோ போறோம். அடுத்த வீடியோல என்ன ப்ரோ பார்க்க போறோம்? அடுத்த வீடியோல வந்து ஒரு பொனோபோவுடைய சுவாரஸ்யமான லைஃப் தான் பார்க்க. ஓகே, அப்ப அடுத்த வீடியோல பொனோபோவோட சுவாரஸ்யமான விஷயத்தோட வந்து சந்திக்கிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.